வணக்கம். இன்னைக்கு நம்ம லாவண்யா மேம் லாஸ்ட் டைம் எடுத்த சீதா இனம் புக்ல இருந்து நெக்ஸ்ட் கண்டினியூஷன். சீதா இனத்துல சீதா தேவியை எடுத்துட்டு போய் ஸ்ரீலங்கால உட்கார வச்சுட்டு நம்மள விட்டுட்டாங்க லாஸ்ட் வீக். இந்த தடவை சீதா மாதா ஏன் அங்க போனாங்க, அவங்களாலேயே திருப்பி வெளியில வந்துட முடியும், இருந்தாலும் அவங்களோட வில் பவர் என்ன, எதுக்காக அங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆவலோட போன வாரத்தை முடிச்சுட்டாங்க. சோ இந்த வாரம் அதே ஈகர்னஸோட நாங்க காத்திருக்கிறோம். லாவண்யா மேம், ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அழகா ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. நீங்களே ஒரு சஸ்பென்ஸ் ஓட இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருந்தேன்னு நல்லா கொடுத்தீங்க மேம். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இந்த பெரிய ஸ்டோரி பல மாசமா போயிட்டு இருக்கு. நான் எடுத்தோடனே ஸ்டோரிக்குள்ளாரியே போயிடுறேன். ஸோ மேம் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல எது வரைக்கும்னா சீதை வந்து ராவணனுடைய ஜோனுக்குள்ளாரியே போய் அவனுடைய ஹார்ட் சிட்டி லங்காலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ராவணன் வந்து சீதையோடைய ட்ரீம்ல போய் இல்யூஷன், அதாவது நிறைய மாயாஜாலம் பண்றான். இந்த ராவன் நிறைய பேரை கொல்ற மாதிரி, ராமனே குழந்தைங்களை கொல்ற மாதிரி, ஏதேதோ எப்படியெல்லாம் சீதையை டிஸ்டர்ப் பண்ணணுமோ, சீதையோட மனசை எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வந்து சீதை அதுல இருந்து கொஞ்சம் கேப் கிடைக்கிறதுல சீதைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கிளாரிட்டி வருது. பார்வதி தேவி வந்து அதனால அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி தேவி வந்து சொல்றாங்க, அவங்களுடைய பிளெஸிங்ஸ்னால, அவங்களுடைய பிரசன்ஸ்னால, அவங்க எனர்ஜினால சீதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒரிஜினல் இது ஞாபகத்துக்கு வருது. அவங்க எப்படி நாராயணனோட நாராயணியா வைகுண்டத்துல இருக்கிறாங்க. இவன் எப்படி ராவணன் எப்படி ஹிரண்ய கசிப்புவா இருந்து பிரகலாதனை வந்து இம்சிச்சான், ஏன் அவன் வந்து ஜெய விஜயர்களா இருந்து அவங்க ஏன் கீழே வைகுண்டத்துல இருந்து ஒரு செலஸ்டியல் ஹையர் ரவுண்ட்ஸ்ல இருந்து எப்படி இந்த பூமி வந்து கொஞ்சம் கீழ்நிலை இல்லையா, இங்க வந்து எப்படி வந்து விழுந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் உண்மையெல்லாம் வந்து சீதைக்கு வந்து தன்னுடைய உண்மையான சொரூபம் வந்து சீதைக்கு வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ட்ரூ பர்பஸும் புரியுது. நம்ம வந்து ஜஸ்ட் ராவணனை கரெக்ட் பண்றதுக்காக மட்டும் வரல, நம்ம வந்து இப்ப வந்து யுக நிலை மாறப்போகுது. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து ஹியூமனிட்டிக்கு வந்து மனித குலத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாவும் இந்த மனித குலம் உயர்றதுக்கான வழியையும் நம்ம வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இப்ப ராவணன் வந்து அதை வந்து திரும்ப வந்து கீழ்நிலை இன்னும் மோசமா அரக்கர்கள் அசுரர்கள் அந்த லெவலுக்கு வந்து புல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம இதை வந்து செட் பண்ணி ராமரும் சீதையும் அதுக்குதான் வந்திருக்கிறோம், இந்த அவதாரம் எடுத்து நம்ம அதுக்குதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வருது. வந்த உடனே வந்து பார்வதி மாதா வந்து இப்ப வந்து பகல் வரப்போகுது, நான் வந்து கிளம்புறேன், அப்படி எப்படின்னாலும் நான் வந்து உனக்கு தெரிஞ்ச ரூபத்திலேயே உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சீதை கிட்ட சொல்றாங்க. சீதை அப்படியே வந்து அந்த தபஸ் நிலையிலேயே பல வாரம் இருக்கிறாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறக்கும் போது பக்கத்துல ஒரு குரல் கேக்குது, அப்பாடா இப்பயா நீ கண்ணை திறந்தியேம்மா, இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்றாங்க. அவங்க யாருன்னா அவங்களும் அசுர குலத்து பெண் தான். அவங்க பேரு திரிசடை. அவங்க வந்து சீதை கிட்ட வந்து ரொம்ப கனிவா, என்னம்மா பல மாசமா நீ இப்படியே சாப்பிடாம எதுவுமே பண்ணாம இருக்க, ராவணன் வந்து ரொம்ப ஸ்டபனான ஆளு, அவன் தொந்தரவை தாங்கறதுக்காச்சும் அவனுக்கு சக்தி வேணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனிவா கேக்குறாங்க. அது வந்து சீதைக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்குது. நீங்க கேட்டதுக்கே நன்றி, ஆனா நான் வந்து சாப்பிட முடியாது, நான் வந்து இங்க சாப்பாடு தண்ணி எதையுமே நான் வந்து தொட முடியாது, எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராவணன் வரான். ராவணன் வந்துட்டு இந்த மாதிரி சீதை வந்து திரும்ப இது பண்ண அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, போர்ல நிறைய போர் நடந்தது, எல்லாரையும் நான் கொன்னுட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை கட்டுறான், எல்லாத்தையும் பண்றான். ஆனாலும் வந்து சீதைக்கு வந்து அதெல்லாம்
ஏத்துக்கல. நீ சும்மா சொல்ற, நீ உன்னோட மாயாவி சக்தி எல்லாம் என் மேல வந்து ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. அப்படின்ட்டு சொ சீதை சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வருது. பாரு நான் உன்ன அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இவ்ளோ பண்ணதுக்கு எனக்கு உன்ன கொல்ல முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மிரட்டுறான். சீதை வந்து உன்னால என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது. இது என்னோட வில் பவர்னால தான் நான் வந்து என் கன்சென்ட்டோட தான் நான் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உன்ன வந்து உன்னுடைய கோவத்திலிருந்து, உன்னுடைய துர்குணங்கள்ல இருந்து நான் உன்ன விமோசனம் பண்றதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் ராவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு ராவணனுக்கு பயங்கர ஈகோ ஹர்ட் ஆயிடுது. இது என்னது இது? இப்படியெல்லாம் வந்து இந்த பொண்ணு இது வந்து ஒரு ச அ இ ராவணனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஈகோ. நான் தான் பெரிய டிசிப்ளினான ஒழுங்கான யோகி, தபஸ்வி. நான் தான் பல வருஷம் வந்து மெடிடேட் பண்ணி அ சிவன் கிட்ட இருந்தெல்லாம் பவர் வாங்கியிருக்கிறாரு இல்லையா? வரம் வாங்கியிருக்கிறாரு இல்லையா? ஆனா இது வந்து சாதாரண பொண்ணு. ஆக்சுவலா ராவணன் வந்து பொண்ணுங்கள எல்லாம் மதிக்கல இல்லையா? அவங்கலாம் வீக்கான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனச்சுட்டு இருக்கான். இது ஒரு சாதாரண பொண்ணு. இந்த எப்படி இவளுக்கு இப்படி சக்தி இருக்குது? சீதைக்கு இப்படி சக்தி இருக்குதுன்னு பயங்கர கோவத்துல போயிடுறான். ஆக்சுவலா அவன் வந்து சீதைய வந்து நெறைய தடவ கொல்றதுக்கு கூட ட்ரை பண்றான். ஆனா எந்த கத்தி, எந்த வெப்பன் போட்டாலும் ராவணனால சீதை கிட்ட நெருங்க முடியறதில்ல. ஏன்னா, ஏதோ ஒரு சக்தி வளையம், ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்தி வளையம் வந்து சீதைய வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அவனுக்கு வந்து இன்னும் ரொம்ப அவனுக்கு அக்ரஷன் வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து திரும்ப எப்படியாச்சும் வந்து நம்ம சீதைய வந்து டெஸ்ட்ராய் பண்ணிறணும். சீதையோட வில் பவர எல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா வந்து சீதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கூலா, காமா, கம்போஸ்டா அப்படியே இருக்கிறாங்க. சீதைக்கு வந்து இது வந்து ஒரு மாரி வருத்தம் ஆயிடுது. சீதை டீப் மெடிடேஷனுக்குள்ளார போறாங்க. அப்ப வந்து பாக்குறாங்க, இப்ப ராவணன் இந்த பண்ற செயல் வந்து அப்படியே லைட்டா வந்து ஹியூமன் ரேஸுக்கே வந்து லைட்டா தொத்துக்குச்சு. ஃபியூச்சர்ல வந்து யாரும் பொண்ணுங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. என்ன பொறக்காத பெண் குழந்தைங்களையே வந்து சீதை ஐ மீன் அம்மாக்கள்லாம் தாய்மார்கள் கொல்ல ஆரம்பிப்பாங்க. வீட்ல கணவன்மார்கள் வைஃப்ஸ் மனைவிகள வந்து வெறும் வேலை செய்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. படிக்க விட மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் சைடே போக விட மாட்டாங்க. வெறும் பிசிக்கல் பியூட்டில மாத்திரம் தான் வந்து அவங்க அதுக்கு மாத்திரம் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளா, ஒரு ஆப்ஜெக்ட் பீஸா வந்து அவங்கள வச்சுப்பாங்க. அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மோசமா அ ரே ரேஸ்ல வந்து ஒரு பாய்சன ராவணன் புகுத்தியிருக்கான் அப்படின்றத நெனச்ச உடனே சீதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியே அந்த மெடிடேஷன் இதுல வந்து அவங்க அப்படியே அந்த வருத்தத்திலேயே அந்த மெடிடேஷன் ஜோன்ல இருக்கும்போது, திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க. அ சீ சீதைக்கு வந்து "பாட்டி இது நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் துறவியோட குரல் கேட்குது. அவங்க யாருன்னா, அவங்க தான் தேவஹூதி. அவங்க வந்து அப்படியே காத்துலருந்து அவங்க எல்லாம் எனர்ஜி பாடியில தானே இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் பாடியில அப்படியே அவங்க வந்து சீதை கிட்ட வந்து ரொம்ப அ ஒ இது அ ஒரு சாஃப்ட்டா "நீ வருத்தப்படாதம்மா. இது வந்து நீ இவனுக்காக மாத்திரம் வரல. நீ வந்து ஃபியூச்சர்க்காகவும் வந்திருக்கிற. ஹியூமன் ரேஸ்க்காகவும் வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல வந்து நீ வந்து உன்னுடைய பக்தர்களுடைய ஒரு பக்தருடைய ம் கஷ்டத்த, பாரத்த வாங்கி நீ அத சுமந்து நீயும் ராமரும் வந்து இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீதைக்கு இன்னொரு மெமரிய வந்து ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னா, பல நாட்கள் பல யுகங்களுக்கு முன்னாடி வந்து தேவஹூதி வந்து அவங்க வந்து மனுவோடைய மகள். அவங்களுக்கு வந்து ஒரு ஆமா. கரெக்ட்டான வாழ்க்கை துணைய வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷியோடைய அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க தேவஹூதிக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ம் பரபிரம்மத்தோட தான் சேரணும். அது யாருன்னா கர்தமமுனி. அவங்களுக்கு வந்து பரபிரம்மத்தோட தான் சேரணும். எனக்கு வாழ்க்கையில வேற நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கல்யாணம் ஆன உடனே குழந்தைங்கள்லாம் பொறந்து கொஞ்சம் வளர்ற வரைக்கும், தேவஹூதிக்கு செட்டில் ஆகுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பையன் பொறந்து செட்டில் ஆகுற வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கை நோக்கம், என்னுடைய தபஸ்க்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கண்டிஷனோட கல்யாணம் பண்றாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து 9 பொண் குழந்தைங்க பொறக்குறாங்க. அதுல ஒருத்தங்க வந்து கியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி. பெண் ரிஷி. பெண்
பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து மகரிஷி கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி பிறக்குறாங்க. அது வந்து நாராயணனுடைய அம்சமே. அவங்க பிறந்த உடனே ஓகே பையன் பொறந்துட்டான் இல்லையா? சோ பையன் இனிமே எல்லாரையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த அ அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்ப தேவஹூதி வந்து அம் எ ஒரு பொண்ணா இருந்துட்டு எல்லாரையும் ஒரு அம்மாவா இருந்துட்டு 9 பொண்ணுங்கள, ஒரு பையன எல்லாத்தையும் வளர்க்கணும்ல. அப்ப வந்து நாராயணியா வந்து, "நீ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து எனர்ஜி குடுத்த. எனக்கு உள்ளார இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குடுத்த." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பழைய ஸ்டோரி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப வந்து அ என் பொண்ணு வந்து கயாதிய வந்து அவங்க வந்து வெளி உலகத்த விட இன்னர் உலகம், அதாவது ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் நல்ல அ லெவல்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து ரிஷி பிரிஹு முனிவரோட திருமணம் நடந்தது. சோ அவங்க வந்து அ வைகுண்டத்துக்கு வந்திருக்கும்போது, அப்ப வந்து நாராயணிய பார்த்து அதாவது மகாலட்சுமிய பார்த்துட்டு, அ அந்த கயாதிக்கு வந்து இந்த மாதிரி நாலெட்ஜபிளான ஒரு பொண் குழந்தை நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல, அப்படின்னு சொல்லிட்டு கடவுள பார்த்து அதாவது மகாலட்சுமிய பார்த்து ஆசைப்படுறாங்க. பிரிகு முனிவரும், ச்சே என்ன அழகான என்ன அழகா இருக்காங்க. இந்த மாரி நம்மளுக்கு ஒரு பொண் குழந்தை பொறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படனோனே அத நெனச்சாலே அவங்களுக்கு தெரியும் இல்லையா மகாலட்சுமிக்கு. சோ மகாலட்சுமி வந்து பிரிகு முனிவருக்கும், இவங்களுக்கும் பார்கவி அப்படிங்கிற பொண்ணா வந்து பொறக்குறாங்க. ஆனா ஒன் கண்டிஷன். எப்ப வேணா நாராயணன் வந்து என்ன திருப்பி வைகுண்டத்துக்கு வந்து அதாவது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இப்ப வந்து பிரிகுவுக்கு வந்து இன்னொரு வைஃப் இருக்காங்க. அவங்க பேரு உஷானா. அவங்களோட பையன் யாரு அப்படின்னா சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியார் யாரு? அசுர குலத்தோட குரு. சோ ஒரு தடவ ஆப்வியஸா அசுரர்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு, சேட்டை பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? அப்ப வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப வந்து தேவர்கள்லாம் வந்து நாராயணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப வந்து நாராயணன் வந்து, சரிப்பா கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ன உடனே, இந்த அசுரர்கள்லாம் வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யார்கிட்டன்னா இந்த உஷானா கிட்ட வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட குருவோட அம்மா நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியல ஏதோ பிள்ளைங்க வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பையனோட சிஷ்யர்கள் வராங்க. நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துடுறாங்க. நாராயணர் வந்து சொல்றாரு, "அம்மா இது வந்து நீங்க இவங்கள வந்து புரொடெக்ட் பண்றது ரொம்ப தப்பு. இது வந்து தர்மத்துக்கு அகைன்ஸ்ட். நீங்க வந்து ஏன்னா இவங்க வந்து அதர்மிகள். நம்ம வந்து அ அவங்கள எல்லாம் புரொடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே உஷானாக்கு வந்து அவங்க பண்ண தப்பும் புரியுது. ஆனா அவங்க வாக்கு குடுத்துருக்காங்களே! அது எப்படி தன்னுடைய பிள்ளைங்க மாதிரி தானே! அவங்கள எப்படி விடுறது? நீங்க இந்த உடனே அவங்க வந்து நாராயணனையும் வேண்டுவாங்க. நீங்க வந்து நீங்களே எனக்கு வந்து இது வந்து என்னுடைய டைம். இந்த பிசிக்கல் பாடிய லீவ் பண்ற டைமு நான் வந்து கன்சிடர் பண்றேன். அதுவும் உங்க கையால நான் வந்து எனக்கு இந்த விமோசனம் கிடைக்கிறது ரொம்ப புண்ணியமா இருக்கட்டும். எனக்கு இந்த தர்ம சங்கடமான நிலையில இருந்து நீங்க என்ன காப்பாத்துங்கன்ன உடனே, நாராயணர் வந்து அவங்க உயிர வந்து பிரிச்சுருவாங்க. அதாவது கொன்னுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கல் பாடியில இருந்து அவங்க சோல் எடுத்த உடனே, அ சோல எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதிய குடுத்துருவாங்க. இத பார்த்த உடனே பிரிகு வருவாரு. பிரிகு வந்து என்னது இது எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. தன்னுடைய ஒய்ஃபும் இறந்து கிடக்குறாங்கன்னு பார்த்தோனே பிரிகுவுக்கு வந்து கோவம் வந்துரும். மனைவி மேல உள்ள பாசத்துல யார் இது பண்ணாலும் அவங்களுக்கு என்னோட வலி அவங்க அனுபவிச்சே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாங்க. சபிச்ச உடனே வேகமா வந்து முதல் மனைவி கியாது வந்து வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நாராயணர் தான் வந்து என்ன சீன் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே, பிரிகுவுக்கு வந்து அச்சச்சோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர கேட்கும்போது, இல்ல ஒரு ரிஷியோடைய நீங்க நீங்க வந்து ஒரு கஷ்டத்துல அப்படி சொல்லிட்டீங்க. உங்க கஷ்டத்த வந்து தாங்கிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அ எ தன்னுடைய அவங்க பட்ட கஷ்டத்த வந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு பீஸ் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு சாந்திய குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாராயணனும், நாராயணியும் வந்து பிரிகுவுக்கும் வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க மனைவி வந்து நீங்க நாராயணனுக்கு சாபம் குடுக்கறதா சொல்லி உங்களுடைய சொந்த பொண்ணுக்கே வந்து சாபம் குடுத்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாராயணன் கிட்ட வந்து ம்
இந்த மாதிரி ஒரு 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 ரிஷியோடைய சாபத்த வந்து வாக்க வந்து பொய்யாக்க முடியாது. ஆனா இத வந்து நீங்க வந்து அ கயாதி வந்து அத வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருவாங்க. ஆனா நீங்க வந்து நீங்க உங்களுக்கு எப்ப விரும்புதோ, உங்களுக்கு எப்ப விருப்பம் இருக்குதோ, அந்த டைம்ல நீங்க இந்த வழிய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, உலக நன்மைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெயின வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்கவி கிட்ட சொல்வாங்க. அதாவது மகாலட்சுமி கிட்ட வந்து சொல்வாங்க. இந்த மாதிரி ரிஷிங்களோடைய சாபம்ங்கிறது வந்து அம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த காலத்துல அதாவது அந்த காலத்துல வந்து ரொம்ப இதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு. இனிமே வந்து அந்த மாதிரி யாருனாலும் இஷ்டத்துக்கு ஒரு தபஸ் வலிமையோட இஷ்டத்துக்கு சாபம் குடுத்து எல்லாருடைய இதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சீன் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து இந்த ஆத்தருடைய ஃபர்ஸ்ட் பிறவியிலயும் பார்த்தோம் இல்லையா? மீனாட்சியா இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்க 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணதுனால சாபம் குடுத்துருவாங்க. அதனால எல்லா ஜெனரேஷனும் வந்து அதனால தப்பு பண்ணாத அவங்களுடைய மக்கள், அவங்களோட பேரன், பேத்திங்க எல்லாமே சஃபர் ஆயிட்டு வராங்க இல்லையா? ஸோ அந்த அந்த போக்குல இருந்து மாறி, அம் அதாவது இவங்க ராமரும், சீதையும் வந்ததுக்கான பர்ப்பஸ் நெறைய இருக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட் ராவணன வந்து அழிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் கதையில சொல்லப்படுது. ஸோ இது வந்து அவங்க வந்து கேட்டுட்டு, இதுக்காக வந்து அப்ப வந்து மாதா சீதை வந்து கேட்கறாங்க, "அப்ப நம்ம இப்ப நாங்க செப்பரேட் ஆயிருக்கோம் இல்லையா? இது இது அதுக்கானதா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, இது வந்து வெறும் ராவணன கொல்றதுக்கான டிசைன் மாத்திரம் தான். இனிமே தான் உங்களுடைய செப்பரேஷனே வரப்போது. இந்த போர விட அது இன்னும் பெருசு." ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து, "உனக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது, துணை இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். சூரியன் வரப்போது. நான் இப்ப வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா எப்பயுமே உனக்கு புரொடெக்ஷன் இருக்குது. நீ ஒண்ணு யோசிச்சியா? ராவணன் வந்து உன்ன ம் கொல்ல வரும்போது ஏன் உன் பக்கத்திலேயே நெருங்க முடியல அப்படின்னா, அயோத்தியால வந்து நீ கிளம்பும்போது, அ ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வந்து ரிவர்ல சரையு நதியில வந்து உனக்காக வேண்டிக்கிட்டாங்க. இங்க சீதா மாதா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. அதுவே ஒரு மாஸ் செரிமனியா மாறிட்டு இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் வந்து அங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஆஸ்ட்ரலா தேவகூதி வந்து அந்த சரையு நதிக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க ஏர்லி மார்னிங்ல வந்து எல்லாரும் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல சரையு ரிவர்ல. சோ அந்த சீன வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, சோ அவங்க வந்து சாதாரண பொண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சாதாரண பொண்ணுங்க தான் அவங்க சாதாரணமா வந்து பிரேயர் பண்றாங்க. அது வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லா வந்து சீதைக்கு வந்து புரொடெக்ஷனா இருக்கு. ராவணன்ங்கிறவன் எவ்ளோ பெரிய மாயாவி, எவ்ளோ பெரிய தபஸ்வி, அவனையும் எதிர்த்து அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா வந்து குடுக்குறாங்க. அதனால யாருமே வீக் கிடையாது மொத்தத்துல. அவங்களுடைய பவர்ங்கிறது ஒரு தூய்மையான பவர்ங்கிறதுக்கான ம் அதாவது தூய்மையான பிரேயருக்கான பவர் வந்து இதுல சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறாங்க. தேவஹூதி வந்து கிளம்பிடுறாங்க. எப்பயுமே உங்களுக்கு வந்து புரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தேவஹூதி ம் கிளம்புனதுக்கு அப்புறம் முழிச்சு பார்க்குறாங்க. அப்ப பார்த்தா மண்டோதரி இருக்கிறாங்க. மண்டோதரி யாருன்னா, ஆ ராவணனுடைய மனைவி வந்து மண்டோதரி. மண்டோதரி வந்த உடனே இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ம் அ மண்டோதரி ரொம்ப ஸ்வீட்டா, கைண்டா வந்து சொல்றாங்க. இல்லம்மா இந்த மாதிரி நான் சாப்பிட முடியாது. ஏன்னா, ஃபுல் இத வந்து ராவணன் வந்து அவனுடைய கெட்ட எண்ணங்களால வந்து பொல்யூட் பண்ணியிருக்கிறான். ஸோ நான் இந்த மாதிரி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அ மண்டோதரிக்கு கஷ்டமாகுது. ஆனாலும் நான் கண்டிப்பா இந்த சீன் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் உங்க கையால சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, மண்டோதரி ராவணன் இப்படி இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க அவன் இஷ்டத்துக்கு போக்குக்கு விட்டுட்டீங்க. ஆக்சுவலா அப்பதான் மண்டோதரிக்கு எல்லாம் ஞாபகம் வரும். மண்டோதரியோட பேரண்ட்ஸ வந்து கார்னர் பண்ணி, உன் பொண்ண நீ எனக்கு குடுக்கலைன்னா உங்கள எல்லாம் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வந்து ஒரு பயத்திலேயே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டோதரி மாறிடுவாங்க. அவன் எது செஞ்சாலும் அப்படியே நான் வந்து பாசத்துல செய்றேன்னு அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ வந்து சீதை வந்து அதை சுட்டி காட்டுவாங்க. வந்து பிரியங்கிறது வந்து அதாவது பாசங்கிறது வந்து முழுமையான ஃப்ரீடம்ல வரணும். ஆனா உனக்கு பயத்துல வந்திருக்கு. உனக்கு வந்து நீ என்ன பண்றன்னே தெரியல. இது 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 வந்து அவங்களுடைய பாஸ்ட் லைஃப வந்து அவங்க ஞாபகப்படுத்துவாங்க சீதை வந்து மண்டோதரிக்கு. அதாவது போன ஜென்மத்துல வந்து நீ வந்து நான் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு பதிவிரதையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த மாதிரி ஆசையில நீ வந்து இறந்துட்ட. அதனால நீ வந்து இப்ப வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டவன அவனையே வந்து கணவனே எல்லாமே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப இதுவா இருக்கிற, ரொம்ப ஒரு ஒரு மனைவியா இருக்கிற, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு தாசியா மனைவியா மாத்திரமே இருக்கிறியே தவிர அவனுக்கு எது நல்லது எது தப்பு அவன் பண்ணும்போது தப்பு இல்ல நீ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுடைய டிக்னிட்டிய பார்க்கணும் இல்ல உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட நீ பாதுகாத்துக்கணுங்கிற அந்த ஒரு சென்ஸ் உனக்கு வரமாட்டேங்குது. முதல்ல நீ வந்து அவன் வந்து உடம்பதான் வந்து அவன் கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து மைண்டையும் வந்து நீ லூசன் பண்ணக்கூடாது. உண்மையான ஃப்ரீடம் வந்து மனசுக்குள்ள இருந்து வர்றது. நீ யாருன்னு உன்னை ஃபர்ஸ்ட் உன் மனச வந்து ஃப்ரீடம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதை. அதுக்கப்புறம் வந்து மண்டோதரிக்கு அப்படியே ஒரு கலக்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் கவலைப்படாத, எது நடக்குமோ அது நடக்கும். நீ வந்து உன்னை நீ சுதந்திரப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. சீதை இப்படியெல்லாம் பண்ணிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒருத்தர் வரார். அதுதான் நம்மளுடைய ஹனுமானோட என்ட்ரி அங்க நடக்குது. ஸோ சீதை பார்த்தோன்னே ஆல்ரெடி பார்வதி மாதா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சிவன் வந்து ஹனுமான் ரூபத்துல இங்க ஹனுமான் அம்சத்துல அவரோட எனர்ஜி இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோன்னே சீதை வந்து காலில் வந்து விழுந்து கும்பிட போறாங்க. அப்ப வந்து ஹனுமான் வந்துட்டு இல்லம்மா நான் இப்ப வந்து இப்ப ராமருடைய தாசன். அதாவது நீங்க வந்து என் காலை வந்து தொடக்கூடாது. நான் தான் உங்களோட பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சீதை வந்துட்டு இல்ல நீங்க என் பக்தரா இருக்க வேண்டாம். நான் வந்து உங்களை வந்து என் பையனா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து அங்க பார்வதி தேவி வந்து அங்க ஹம்மிங் ஒரு ஒரு பேர்டோட சத்தம் கேக்குது. அது பார்த்தோன்னே ஓகே உங்களுக்கு நல்ல கம்பெனி இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி ராமர் வந்து இப்ப டெஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ராமர் நல்லா இருக்கிறாரு. அவர் வந்து இத்தனை மாசமா வந்து படைய திரட்டிக்கிட்டு நாங்க வந்து வந்துகிட்டு இருக்கோம். லங்காக்கு பக்கத்துல தான் இருக்கோம். இது ஃபைனலா அவனுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க உள்ளார இருந்து அவனுக்கு சொல்லி புத்திமதி பண்ணிட்டீங்க. இப்ப நான் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ண போறேன். அதாவது ராமதூதனா தானே வராரு. சோ ராவணன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒழுங்கா திருந்தி இருப்பா இல்லைன்னா வீணா அடி வாங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்ல போறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்ப வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ வந்து சீதை வந்து ஹனுமாருக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க. எந்த அந்த அக்னி தேவன் வந்து எதையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீதை பார்த்துட்டு ரொம்ப இதுவா இருக்கிறீங்களே, ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. இதுக்கு இடையில எப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு உடனே சீதையோட ஒவ்வொரு செல்லும் வந்து ராம் ராம்னு சொல்ற மாதிரி அந்த எனர்ஜி அவருக்கு கிடைச்சது. அதனால அதை வச்சு அந்த எனர்ஜியை ட்ரேஸ் பண்ணி அவர் வந்து வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்கன்னு அப்படின்னோடனே நீங்க நான் என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா ராமர் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்த பியூரிஃபை பண்ற வரைக்கும் என்னால சாப்பிட முடியாது. ஆனா நீங்க எது சாப்பிட்டீங்கனாலும் எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹனுமாரை வந்து கேப்சர் பண்றாங்க, பிடிக்கிறாங்க. அங்க போய் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, ராவணன் கிட்ட புத்திமதி எல்லாம் சொல்றாங்க. அவன் கேட்கற மாதிரி தெரியல. சரி அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஒரு ஒரு ட்ரெய்லரை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹனுமாரோடைய வால்ல சுத்தி இது வைக்கிறாங்க, அக்னி வைக்கிறாங்க. அக்னி வந்து ஏறவே மாட்டேங்குது, நெருப்பு பத்திக்கவே மாட்டேங்குது அவருடைய வால்ல. அதுக்கப்புறம் ராவனோட பையன் வைக்கிறான், நெருப்பு பத்திக்கவே மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு ஆஞ்சநேயரே வந்துட்டு அக்னி தேவர் கிட்ட வந்து இல்லப்பா ட்ரெய்லர் காட்டணும் ப்ளீஸ் கேட்ச் த ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வால்ல நெருப்பு பத்திக்கிட்டு ஃபுல் லங்காவையும் அவர் வந்து இது பண்ணிட்டு போயிடுறாரு, ஃபயர் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுக்கும் ராவணனுக்கு வந்து ரொம்ப எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு வந்து எல்லாமே அடி மேல அடியா லைட்டா வந்துகிட்டு இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கேட்டதுன்னு ராவணன் வந்து திரும்ப வந்து சொல்றான்,
இதுக்கிடையில வந்து ராவணன் வந்து அவங்க அம்மா வந்து அசுரர். அ ரா அசுர குலத்து பெண் தானே. போய் கேட்கும்போது, இந்த மாரி சீதை வந்து ரொம்ப சீதையே ஒரு பெரிய மாயாவி மாரி தான் இருக்கிறா. நீ வந்து உனக்கு ஏத்த ஜோடி தான். நீ வந்து அவளோட சண்டை போடாம பேசாம அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா, உனக்கு பவர் இன்கிரீஸ் ஆகுங்கிற மாதிரி ஐடியா குடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். வந்து சீதையோடைய எப்படியாச்சும் சீதையோட வில் பவர உடைச்சிரணும். எப்படியா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க, உங்க அப்பா இறந்துட்டாங்க. நீ என்ன இப்படி ஒரு கல் நெஞ்சக்கார பொண்ணா இருக்கிற? உங்க அப்பா, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னா கூட உனக்கு வந்து இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கதை சொல்லுவான். இந்த மாதிரி இப்ப ராமன கொன்னுட்டு உடனே இதனால அப்படி ஆயிடுச்சு, அப்படியே ராவணன் மிதிலைய அழிச்சுட்டேன் இப்படின்ட்டு எல்லா கதை சொல்லுவான். சீதைக்கு வந்து அப்படியே இறுக்கமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசுறது கேட்டாலே கஷ்டமா இருக்கும்ல. அப்ப வந்து அனசூயா ரிஷி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அ ர ராவணன் வந்து எல்லாத்தையும் சும்மா டிராமா தான் சொல்றான். எல்லாம் வெறும் வாய்ச்சவடால். டோன்ட் வொரி டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இது பண்றாங்க. ரொம்ப ஆறுதல் பண்றாங்க. இந்த மாதிரி அ விஷன்ல காட்டுறாங்க. அவங்க அம்மா பேலஸ்ல நல்லா தான் இருக்கிறாங்க. ஜனக ரிஷி வந்து ஒரு டீப் மெடிடேஷன்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வந்து டிஃபென்சிவ் மோட்ல இருக்காத. அப்ப ராவணன் வந்து சும்மா சும்மா உன்ன தாக்குறதுக்கே வருவான். நீ வந்து ஒரு அடி அடிச்சேன்னா தான் அவனால வந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து பியூர் ஹார்ட் நீ தபஸ்வி. அதனால உன்னால தூங்காம இருக்க முடியும். ஆனா அவனுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, உன்னால அவனால மேனேஜ் பண்ண முடியாது. அவனால தூங்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப வந்து ராவணன் தூங்குற டைம்ல சீதை வந்து ராவணனுடைய ட்ரீம்ஸ்ல போயி, இந்த மாரி ஆஸ்ட்ரலா ட்ரீம்ஸ்குள்ளார போயி, இந்த மாதிரி அவன் வந்து எத்தன பேரையெல்லாம் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அதையா காட்டுவாங்க. அத வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுக்கு தூங்கவே முடியாது. ஆ தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆயி ஏதோ கெட்ட கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுருவான். திரும்ப அடுத்த தடவ வந்து போய் பார்க்கும்போது, ம் சீதைய திட்ட போவான். "நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்க" அப்படின்ட்டு. "டேய் நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிக்கிறடா. என்ன ஏன்டா வந்து திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு சீதைய வந்து கூலா சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் அவன் வந்து தூங்கவே கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன்னா, கனவுல ஏதாவது கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து திரும்ப கனவுல வந்து சீதை வந்து வந்து சொல்லுவாங்க அவனோட இது, "நீ வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஜெய விஜயகளா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து விழுந்திருக்கியே! நீ இப்பயா மாறிடு. அ இல்லைன்னா வந்து உனக்கு வந்து நான் வந்து உன்னுடைய மனச வந்து விடுதலை பண்றதுக்கு வந்திருக்கேன். உன்ன பிசிக்கலா விடுதலை பண்றதுக்கு. அதாவது பிசிக்கல் பாடிலருந்து விடுதலை பண்றதுக்கு ராமர் வருவாரு. அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அவங்க வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அவன் கேட்கற மாதிரி இல்ல. அ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையா, "சீதையோட சண்டை போடாத, போய் கல்யாணம் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸோட வரும்போது, சீதைய கிட்டத்தட்ட வந்து அட்டாக் பண்றதுக்கே வரும்போது, அப்ப வந்து ரிஷி லோபாமுத்ரா இருக்காங்க இல்லையா, அகஸ்தியருடைய மனைவி. அவங்க வந்து அவங்களுக்கு தான் நெறைய இதெல்லாம் தெரியும் இல்லையா, முத்ராஸ் அவங்கலாம் டிவைன் விஷன்ல வந்து முத்ராஸ் எல்லாம் நெறைய இது பண்ணாங்க. ஸோ அந்த முத்திரையிலேயே ஒரு ஷீல்டா போட்டு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி அவனுடைய கண்ண வந்து இது பண்ணிட்டு, சாரி அவன வந்து அந்த இடத்த விட்டு ரொம்ப தொரத்திடுறாங்க. ஸோ அப்பதான் இவங்களுக்கு புரியுது. யாருக்கு? சீதைக்கு புரியுது. நம்மள சுத்தி இத்தன ரிஷிகள், அத்தன பெண்களோட புரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ராமன் வந்து ரொம்ப லென்த்தா சொல்றேனா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து அ ராவணன் வந்து போயிடுறான். ஸோ இது என்ன சொல்றது? ராவணன் வந்து ஓகே அடி அடி வாங்கியாச்சுல்ல. ஸோ திரும்ப அந்த அந்த வெறியோடயே, கோவத்தோடயே போயிட்டான். அது தங்களுக்கு கோவம், வெறியெல்லாம் வந்து அந்த சேனிட்டி வந்து குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ ஸ்லோவா வந்து சீதை வந்து அவனுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்த வந்து உடைச்சுட்டாங்க இப்போ. இப்ப ராமர் வந்து வெளிய உள்ள ஸ்ட்ரென்த்தையும், அவனுடைய மத்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வெளிய வெளிய பவர் அவனோட இல்லூஷனரி பவர்ஸ் எல்லாம் பிரேக் பண்றது தான் இப்ப ராமருடைய வேல. சீதை வந்து அந்த வேலைய வந்து ஈஸியாக்கி குடுத்துட்டாங்க. ஸோ இப்ப வந்து இப்ப வந்து லங்கா போர் நடந்துகிட்டு இருக்குது. சீதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது.
சோ எப்படின்னாலும் ஒரு போர்னால சீதை வந்து இந்த உலகத்துக்கே தாய் இல்லையா? யார் இறந்தாலும் கஷ்டம் இல்லையா? இப்ப 2 போர்னால என்ன 2 பேரு 2 படையிலயும் உயிரிழப்பு வரும். நேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். ரிவர்ஸ் அஃபெக்ட் ஆகும். எர்த்துக்கே ஒரு பிரச்சனை ஆகும். டிஸ்டர்ப் ஆகும். ஏன் யூனிவர்ஸ்க்கே அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஒரு வெப்பன் எடுத்தாலே அது வந்து ஒரு அழிவ தர்றது தானே! அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து அந்த அந்த பெயின்ல இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு தாயோடைய அந் எப்படின்னாலும் தாய் குணம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? அந்த இதுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து ம் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அ யாரு ம் ராவணனுடைய பையன் மேகதூதன் நெனைக்கிறேன். இந்திரஜித்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் தான் வந்து லக்ஷ்மணர வந்து அடிச்சிருவான் இல்லையா? ஏதோ ஒரு வெப்பன் போட்டு அடிச்சிருவான். அது வந்து சீதைக்கு வந்து அந்த தபஸ்ல தெரியும். என்னது இது இந்த பக்கத்துல யமன் வர்ற மாரி யமதர்மனுடைய அந்த எனர்ஜி ஃபார்ம்ஸ் தானே எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடி தானே. சோ இது வந்த உடனே சீதை வந்து ஏன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க ஈவினிங்குள்ளார வந்து சஞ்சீவினி மூலிகைய வந்து அனுமார் எடுத்துட்டு வரணும். அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அத எடுத்துட்டு வரணும். அத எடுத்துட்டு வந்து அத பண்ணி ட்ரீட் பண்ணாதான் வந்து லக்ஷ்மணர் பிழைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா டைம் வந்து போய்க்கிட்டே இருக்குது. அதனால யமதர்மன் வந்து லக்ஷ்மணருடைய உயிர பறிக்கிறதுக்காக வராங்க. அப்ப வந்து சீதை வந்து ஆஸ்ட்ரலா வந்து யமன் கிட்ட வந்து போராடுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இத பண்ண முடியாது. இது வந்து நான் என்னுடைய பிரதர் இன்லா நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. பட் ஆனா நேச்சுரல் லான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நான் ஃபாலோ பண்ணணும் சீதை. ப்ளீஸ் எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சீதை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து காட்டுறாங்க. ர ர அ யமன் கிட்ட. அப்புறம் வந்து சொல்றாங்க, யமன் வந்து அப்ப நீங்க அவருக்கு பதிலா நீங்க அவருடைய இத வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவனோட ஆயுள் போறதுக்கு பதிலா உங்க ஆயுள நான் வந்து குறைச்சு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான இது. சரி அப்படின்னு ம் லக்ஷ்மர வந்து சஞ்சீவனி மூலிகை ஹனுமார் எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணு விழிச்ச உடனே இங்க தான் சீதை இருந்தாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் கேட்கிறாரு. சோ அவங்க ஆஸ்ட்ரலா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு போர் நடக்குது. போர்ல வந்து ராவணன வந்து கொன்னுடுறாங்க. கொல்லும்போது ராவணன் வந்து ராமர் கிட்ட கேட்கிறாங்க. இப்ப வந்து என்னுடைய ம் எனக்கு முக்தி அடைஞ்சிருச்சு. நான் இப்ப வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ராமர் வந்து சொல்றாங்க, இல்ல இன்னும் உனக்கு கொஞ்சம் இது இருக்குது. இன்னும் நீ ஒரு பர்த் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இன்னும் ஒரு பர்த் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து உயிர் பிரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அ அந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே சீதை வந்து இங்க இருக்கிறாங்க. சீதைக்கு வந்து தெரியுது. இது சண்டை முடிஞ்சிருச்சு. ராவணன் வந்து இறந்துட்டான். ராமர் வந்து இது பண்ணிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்கன்ட்டு. சோ ராமர் வந்து இப்ப வந்து சீதைய வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது சீதைக்கு வந்து அப்படியே அவ்ளோ வீக்கா இருக்கிறாங்க இல்லையா? பிசிக்கலா லைட்டா வீக்கா இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிடாம, தூங்காம அப்படி தபஸ் ஸ்டேஜ்லயே இருந்தது. சோ அப்ப வந்து சீதை வந்து அப்படியே அவங்க வந்து அந்த ஸ்ரீலங்கா ஃபுல் லங்கை அந்த இதுல உள்ள அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ராவணனால ஏற்படுத்தப்பட்ட எல்லா நெகட்டிவிட்டியும் அழிக்கிறாங்க. அழிக்கும்போது அவங்கள சுத்தி ஃபுல்லா ஒரு ஜுவால பிழம்பு வருது. எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க சீதை வந்து அப்படியே எரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. பட் ஆனா சீதை வந்து சுத்தி அவங்கள அந்த இடத்த சுத்தி உள்ள அந்த நெகட்டிவிட்டிய தான் அப்ப வந்து சீதை வந்து எரிக்கிறாங்க. சீதை அதையெல்லாம் எரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வந்து போய் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த வந்து அப்படி பியூரிஃபை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப வந்து 2 பேருமே அந்த அரசு இதுக்கு போய் மண்டோதரி கையில ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நான் உங்க கையால தான் சாப்பிடுவேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. சோ அவங்க போய் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு, அந்த இடத்த வந்து ஒரு தூய்மை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே வந்து இதுக்கு முன்னாடி அம் அ இதுக்கு முன்னாடி சந்திரலேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? சீதை வந்து காட்டுல பார்த்தாங்களே! அவங்கள கூட தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு,
ஒரு பையன் வருவான். அந்த பையனை நீங்க வந்து உங்க சொந்த பையனா தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியாவுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். சீதை, ராமர் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்படி கோலாகலமா ஆயிடுது. அதுக்கப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ராமர் வந்து அரசராறாரு. சீதை தான் வந்து மகாராணி. ஃபுல்லா அப்படியே அயோத்தியா வந்து ரொம்ப கிராண்ட் பெரிய ஸ்கேல்ல வளருது. ஃபுல்லா வந்து எல்லாம் ஃபாரினர்ஸ் வராங்க. ஃபுல் ட்ரேட் ஆகுது. ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியா வந்து அயோத்தியா வந்து பெரிய இதுல வளருது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வளர்ந்தா எப்படி ஆகும்? அவங்க வந்து ராஜவம்சம் வந்து ரொம்ப செக்லூட்டடா இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் போனாருனாலே ஒரு 10 கார் கூட போகணும் இல்லையா? செக்யூரிட்டி கார்டு எல்லாரும் அப்படி போறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியா ஒரு பிளேஸா மாறின உடனே இவங்களுக்கும் சீதைக்கு வந்து ஃப்ரீயா நேச்சரோட இருக்கிறது, ஹியூமன் டச்சோட இருக்கிறது தான் பிடிக்கும். பட் ஆனா இது வந்து ரொம்ப இப்ப வந்து அரசர், இவங்க மகாராணி வேற, அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட அவங்களும் சில புரோட்டோகால்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு நாள் ஒரு சின்ன பையனை வந்து பாக்குறாங்க. ஊரு வளம் போயிட்டு இருக்கும்போது சின்ன பையனை பாக்குறாங்க. அப்ப அந்த பையனை வந்து அடிக்கிறாங்க. சோ என்னன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு மருந்துக்காக வந்திருப்பான். சீதை போய் காப்பாத்தி அந்த பையனுக்கு வந்து மருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து என்ன சொல்றது, சீதை ராவணன் கிட்ட இருந்தே அவனை பார்த்துக்கிட்டான். இந்த குரூப்ல வந்து அவனை பார்த்துப்பா அப்படின்னு ராமர் வந்து கூலா தான் இருக்காங்க. ஆனா பட் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஒரு மகாராணி வந்து ஒரு இது இல்லாம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ப்ரொடெக்ஷனோட இப்படி எல்லா மக்களோட மக்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய வாசல்ல வந்து அரண்மனை வாசல்ல ஒரு லேடி இருக்கிறாங்க. லேடி வந்துட்டு அவங்கள வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அவங்க வந்து சீதைய பார்க்கணும், ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி திருப்பி அனுப்பிடுறாங்க இல்ல காட்ஸ். ஏன் ரீசன் எதுவும் சொல்லல. அதனால திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீதை வந்து ஓகே இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் அந்த அந்த அம்மாவை வந்து பார்க்க போறாங்க. யார் அந்த அம்மானா இந்த பையனுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அந்த பையன் வந்து மருந்து கொடுத்து அது வந்து இந்த அம்மாவோட பையன். இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து மருந்து கொடுத்து காப்பாத்தி இருக்கிறாங்க. இதை நன்றி சொல்றதுக்கு தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. ஆனா வந்து சீதை வந்து சொல்லுவாங்க, நீங்க தான் வந்து ஆபிதா, அந்த அம்மா பேரு ஆபிதா, நீங்க தான் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க. சரையுல போய் இந்த மாதிரி எனக்காக வேண்டிக்கிட்டீங்க. சரையு நதியே தேவதை கிட்ட வேண்டிக்கிட்டீங்க இல்லையா? உங்களால தான் வந்து என்ன வந்து ராவணனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இல்லம்மா, நான் உங்களுடைய சேவகி அப்படின்னு சொல்றாங்க. சீதை இருந்துட்டு நான் உலகத்தோட சேவகி, எல்லாருமே ஒரு வழியில இல்ல இன்னொரு வழியில மத்தவங்களுடைய சேவகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஆபிதாவும் அவங்களோட பையனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீதை வந்து அவங்க ஆஸ் யூஷுவல் ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப வந்து சீதை கிட்ட வந்து ஒரு செயின் இருக்குது. அது வந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்த செயின். அத வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு குட்வில் ஜெஸ்டர்ல தான் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து நீங்க வந்து பிற்காலத்துல வந்து உங்களுடைய பேரனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன ஸ்டோரின்னு கடைசியா வரும். ஸோ திரும்ப அவங்க பேரன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சீதை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து சீதையோடைய குழந்தைங்களை கூட்டிட்டு சீதை ஏன் அயோத்தியை விட்டுட்டு பக்கத்துல உள்ள வனத்துக்கு போனாங்க, ராமர் வந்து சீதைய வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு, காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? அதனுடைய என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சீதை தான் விருப்பப்பட்டு திரும்ப அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் காட்டுல போய் வளர்க்குறாங்க. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த புக்கை முடிச்சிடலாம் மாஸ்டர்ஸ். லாவண்யா,
ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். Thank you. சீதாயினம் ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டா போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு புது விளக்கங்கள். பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி. புது விதமான பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட தமிழ் ப்ரொனன்சியேஷன் எங்களுக்கு குழந்தைத்தனமா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அழகா கதை சொல்ற மாதிரியே இருந்தது. லாவண்யா மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச் மேம். Thank you. தேங்க்யூ. Thank you, ma'am. இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுக்ராச்சாரியாவும் மகாலட்சுமி தேவியும் அண்ணன் தங்க சிஸ்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் சுக்கிரகோரையும் இதுவும் அப்படி வருதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you. பத்து நிமிஷம் சீக்கிரமாவே முடிச்சிட்டு. வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஹாய் மேம். நான் ஜாயின் பண்ண முடியல, இப்பதான் ஜாயின் பண்ணேன். நான் அப்புறம் கேட்டுட்டு கமெண்ட் பண்றேன். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இல்லாமையும் நீங்க வந்து அழகா கிளாஸ் கொண்டு போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வேணும். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் மேல டிபெண்டன்ஸா இல்லாம அந்த கிளாஸ் ஏதாச்சும் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது கொண்டு போறது இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. தீபலட்சுமி மேடம் தேங்க்யூ, லாவண்யா தேங்க்யூ, அண்ட் ஆல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்களுக்கு தான் மேம் பெரிய தேங்க்யூ. நீங்க இருக்கிறதாலதான் நான் மாஸ்டர், இல்லைன்னா நான் மாஸ்டரே கிடையாது. நீங்க வழிகாட்டுறதுனால தானே மேம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு. அதனால நன்றி மேம். ஓகே ஓகேப்பா, ஓகே. வந்து எல்லாருக்குமே வழிகாட்டி நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த குரூப் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. லாவண்யா வந்து சொல்லணும், ரொம்ப அழகா சொல்லிட்டு வர்றாங்க மாஸ்டர். சீதாயனம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடுறேன், ப்ராமிஸ். அப்படியா? முடியுது அடுத்தது? சரி சரி. இன்னும் 2 வாரம் வச்சாலும் கேட்போம் மாஸ்டர். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு லாவண்யா. ராமாயணம் எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா இருக்கும். அது ஹீரோயின் சப்ஜெக்டா கேட்க இன்னும் நல்லா இருக்கு மேம். ஸ்பெஷலா சீதாயனம்ங்கிறது இப்போ அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை கேட்க கேட்க சிலதெல்லாம் புரியாததெல்லாம் இப்பதான் தெரியுது தீபலட்சுமி மாஸ்டர். எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். புதுசா இருக்குது. படிங்க மேம், நீங்களும் படிங்க. நல்லா டீடைல்டா அவங்க நம்ம ராமாயணத்துல வந்து சீதைய வந்து அக்னி பரீட்சை வச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கான இருக்கும். ஏன் சீதை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அதனுடைய அக்செப்டபிளான ரீசனிங் இந்த புக்ல ஒவ்வொரு இதுவும் வரும். இல்ல படிக்கணும்னு எனக்கு கூட நீங்க சொல்ல சொல்ல லாவண்யா வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த புக்கு. நல்லா இருக்கு. ராமாயணத்துல சீதா தேவிய ஒரு பாவப்பட்ட கேரக்டராவே பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட். ஆமா, அது பொறுமைக்கு மட்டும் அவங்கள சொல்லிடுவாங்க. ஏன் இவங்க இவ்வளவு படம் என்ன தலையெழுத்தா, ஏன் இவங்க இப்படி எல்லாம் இருக்க போய் தானே நம்மள எல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோபம் வர மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்டா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு மேம். நிறைய தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது போய் சேர்ந்தப்போ நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். ராஜேஸ்வரி ரொம்ப அருமையா சீதாயனம் கேட்டுட்டு இருக்கோம் மேம். சோ நெக்ஸ்ட் வீக் முடியுதுன்றீங்க. சோ அடுத்து இதே மாதிரி சாப்டர் வந்து அடுத்து கொண்டு வாங்க சீக்கிரமா. கண்டிப்பா வந்து கேட்போம். வேற யாரா வரணும் மேம்? யாருமே வரலைன்னா நான் வருவேன். வருவோம். எல்லாருமே வருவோம், நீங்களும் வரணும். எல்லாருமே வருவோம், நீங்களும் வரணும். சந்திரகலா மேமும் எல்லா மாஸ்டர்ஸும் இவ்ளோ ட்ரை பண்றாங்க. எல்லாரும் சுவாத்தியாய குரூப்ல இத்தனை பேர் இருக்கோம். நம்ம மாஸ்டர்ஸ் குரூப்ல எத்தனை பேர் இருக்கோம்? மோர் தென் 30. ஆனா எப்ப பார்த்தாலும் லாவண்யா தான் வரணுமா? வரணுமா? எல்லாரும் வரணும். ஒவ்வொருத்தரா வருவோம். இல்லைன்னா இவங்க ஸ்பீச் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கோம். கேளுங்க. கேக்குறது வேற, சொல்றது வேற. சோ எல்லாருமே வரணும்.
கண்டிப்பா எனக்கு மேம். ஒண்ணுமே இல்ல. இப்போ 30 பேரு இருக்கீங்க மாஸ்டர்ஸ் குரூப்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டாக்கா எத்தனை நாலேஜ் கிடைக்கும் நமக்கு. எஸ் எஸ் எஸ். சோ யாருமே வந்து அப்படியே ஒரு ஒரு சேஃப் ஜோன்ல அப்படியே இருக்காங்க எல்லாருமே. கொஞ்சம் நீங்க வந்து டைம் இல்ல அதெல்லாம் இல்லாம என்ன இருக்கு, இப்போ வாங்க பேசுங்க. 1 hour முடியலன்னா ½ hourல முடிச்சிருங்க, 20 minutesல முடிச்சிருங்க. நோ ப்ராப்ளம். நான் ஏன்னா இது வந்து நம்ம ப்ரோக்ராம் தான், பிஎம்சி கிடையாது. ஃப்ளோ வந்தா ஃபுல்லா சொல்லிக்கலாம், இல்லைன்னாலும் கொஞ்சம் நீங்க சீக்கிரமா எனக்கு இப்போ இவ்வளவுதான் முடியுதுன்னாலும் நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்ல. சரி, எல்லாரும் வந்து பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. யார் யார் ஒருத்தர் ஒருத்தர் கனெக்ஷன்ல இருக்கீங்களோ நீங்க எல்லாம் சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி பேசுங்க. சுஷிலா மேடம் கூட ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டாங்க, அவங்க கூட வந்து பேச வச்சுட்டாங்க அவங்களையும். அந்த மாதிரி எல்லாரும் வரணும். இல்ல மேம், எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு. இனிமேலும் திருப்பி ஏதாவது ஒரு புக்கு படிச்சு சொல்லலாமான்னு இருக்கேன் மேம். ஆமா, நீங்க கட்டாயமா படிங்கன்னா நம்ம வந்து சொல்லணும்ன்ற போதுதான் எல்லாம் ஒழுங்கா படிப்போம். இல்லன்னா படிக்கிறது இல்ல. பாதி பாதி இல்ல, 10% கூட மண்டையில நிக்காது. அப்படி படிப்போம். கரெக்ட். சொல்லணும் படிக்கும் போதுதான் அது வந்து கம்ப்ளீட். அதுக்கு ஃபுல்லா ஃபுல்ஃபில்லா நம்ம படிக்கிறோம். ஐயோ நம்ம சொல்லணுமே சொல்லணுமே அப்படின்ட்டு நல்லா அதை புரிஞ்சு படிப்போம். அதுதான் அதோட சுவாத்தியாயோட ஒரு சூப்பரான ஒரு இதே அதுதான். எஸ் கரெக்ட் மேம். மேம். நான் கூட இப்போ ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கேன். ஆன்மாவின் பயணம் சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, அது நல்லதா. வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது வந்து நம்ம கடவுளை எப்படி எல்லாம் திட்டுறோம், கஷ்டப்படும் போது உதவியே பண்ணல அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டுறோம். அவங்க வந்து எப்படி நமக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கறத வந்து அழகா கொடுத்திருக்காங்க மேம். ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆன்மாவின் பயணம், அது இங்கிலீஷ்ல என்ன பேரு? சோல் ஆஃப் ஜேர்னி ஆஃப் சோல். சோல்ஸ் ஜர்னியா? சோல்ஸ் ஜேர்னி மேடம். சோல் ஜேர்னி. சோல்ஸ் ஜர்னி தானே? சோல் ஜேர்னி. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த சோல்ஸ் ஜர்னியோட இதுதான் வந்து பத்ரி சார் எழுதினது. ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வாய்ஸ் பண்ணது. நான் வந்து குரூப்ல நம்ம சேனல்ல நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அது சோல்ஸ் ஜர்னியோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் அது. ஓகேங்க மேம். சோ அந்த பாயிண்ட்ஸ் நீங்க கேட்டாலும் கூட உங்களுக்கு அதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். அப்போ டெய்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, டெய்லி. எஸ் மேம். பீட்டர் ரிச்சல்லு தானே? எஸ் மேம். அப்ப அதுதான் அதோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் தான் நம்ம அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டது. ஓகேங்க அது மேம். கேட்டுட்டே படிங்க நீங்க. ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த புக்கு. எஸ் மேம். நான் ஒரு யோகின் ட்ரேசர் இதான் தேடினேன், அது மட்டும் எனக்கு கைக்கு வரவே இல்லை. ஏன் வரல அது? ஐயோ, பயங்கரமா கிடைக்குமே அது. எல்லாத்தையும் எனக்கு வரவே இல்லை மேம். பிடிஎஃப் இருக்கு, நீங்க புக் வாங்கிக்கோங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணி. புக்கு தான் மேம் ஆர்டர் பண்ணா கரெக்டா எங்க வீட்டுக்கு அட்ரஸ்க்கு கரெக்டா வரல அப்படின்னாங்க. எல்லாமே வருது, ஆனா அந்த ஒரு புக்கு மட்டும் எனக்கு கரெக்டா வரலன்றாங்க. ஆமா, ஷாப்ஸ்லயே இருக்கும்பா. நீங்க வந்து இப்போ இங்க போனீங்கல்ல திருவண்ணாமலை, அங்கெல்லாம் போனீங்கல்ல, எல்லா ஆசிரமத்துல எல்லாம் அந்த புக் இருந்துட்டே இருக்கும். அது இல்லாத ஆசிரமமே இருக்காது, அது இல்லாத லைப்ரரியே இருக்காது. தான் சொல்லியிருக்கேன் நான், அடுத்து அனுப்ப சொல்லி பாலாஜி சட்ட சொல்லியிருக்கேன். சக்தி சென்டர் போகும்போது அப்படி பார்த்து வாங்கணும். இல்ல, நமக்கு இங்கே இருக்குமே, வாணியம்பாடியிலயே இருக்கும். இப்போ ராஜாமணி சார் வந்து நம்பர் கொடுத்திருக்காரு இல்லையா? இல்ல, வாணியம்பாடியில அது லிஸ்ட்ல இல்ல மேம், பார்த்தேன் நானு. அது வந்து சாரோட புக்ஸ் லிஸ்ட். நீங்க வந்து இந்த புக் இருக்கான்னு கேளுங்க, ராஜாமணி சார செக் பண்ணி சொல்லுங்க. செக் பண்ண சொல்லுங்க. தமிழ் புக்கு கேக்குறீங்களா நீங்க? எஸ் மேம், தமிழ் புக். தமிழ் மேபி இல்ல, அவங்க ஆர்டர் போட்டு கூட கொடுத்தாலும் அப்படி கூட வாங்கிக்கோங்க. பயங்கர பெருசா இருக்குன்னா, இப்ப உங்க வீட்டு அட்ரஸ் இருக்கு. வரலன்னா ராஜேஸ்வரி மேடம், நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க, அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மேம் எல்லாமே வந்துச்சு மேம், நானும் எல்லாமே ஆன்மாவின் பயணம் எல்லாமே எனக்கு வந்து கொரியர் எல்லாமே வந்துச்சு. இந்த ஒரு புக்கு மட்டும் வர மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல.
மத்த எல்லாமே வந்துருச்சு, எனக்கு கரெக்டா வருது என் அட்ரஸ்க்கு. இந்த ஒரு புக் மட்டும் வர மாட்டேங்குது. ஓகே, அப்ப அந்த ஃப்ரெண்ட் வீட்ல போடுங்க, வரும். ஓகேங்க மேம், ஓகே. அவங்க அட்ரஸ்க்கு போடுங்க. எஸ் மேம். அப்ப கூட வரலன்னா அப்ப வெயிட் பண்ணுங்க, யாரோ கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுதான் நீங்க தெரியல, எனக்கு எல்லா கொடுக்கலையா? புக்குமே வந்தது, மொத்தமா தான் ஆர்டர் பண்ணேன். ஆனா அந்த ஒரு புக் மட்டும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வரல. மத்த புக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதன் பிறகு அனுப்புனாங்க, வரவே இல்லை. 2 வாட்டி அனுப்புனாங்க, வரவே இல்லை எனக்கு. அப்புறம் பாலாஜி சார்ட்டே சொன்னேன், என்கிட்ட அவைலபிள் இல்ல, இருந்துச்சுன்னா நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. இன்னும் அனுப்பல. ஓகே ஓகே, எல்லாரும் கிளாஸஸ் பிஸியா இருக்காங்க. எஸ் எஸ் எஸ். மேம் அப்ப நெக்ஸ்ட் வீக் நான் ஹாஃப் அன் ஹவர்ல கூட முடிக்கிறேன், வேற யாரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா. அது வந்து இது இன்சார்ஜ் வந்து முரளி சார் எடுத்தாச்சு. முரளி சார் கிட்ட பேசிக்கோங்கப்பா, நான் ஃப்ரீ. இதோட இன்சார்ஜ் முரளி சார் தான். இல்ல நான் கேக்குறேன், இவங்க கிட்ட டைரக்டா கேக்குறேன். நீங்க யாராவது வரீங்கன்னா லாவண்யா கம்மி கூட பண்ணுவாங்க, அது பாத்துக்கோங்க. நீங்க யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க, அதுதானே இங்க இருக்கிறத பிரச்சனை. அதனாலதான் லாவண்யா மேம் கூட பிஸியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாவண்யா மேம் கூட நிறைய இதுல பிஸியா இருக்காங்க, ஆனாலும் வராங்க கேட்டரி. பிஸி எல்லாம் இல்லைங்க மேம். முரளி சார் பிஎஸ்சில இருக்காங்களா மேம்? மெசேஜ் போட்டாதானே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, என்னது, அமெரிக்கனை வந்து ஜீசஸ் காப்பாத்தினாரு, இவங்கள அந்த கடவுள் காப்பாத்தினாரு, இந்தியனை தான் யாரு காப்பாத்தல, எல்லா கடவுளும் இவரை காப்பாத்தினாரு, அவரை காப்பாத்து, அந்த மாதிரி. அதனால இப்ப அப்படியே டைரக்டா கேட்டுடுறேன். ராஜேஸ்வரி மேம் நெக்ஸ்ட் வீக் வரீங்களா, இல்ல வித்யா மேம் நெக்ஸ்ட் வீக் வரீங்களா? நெக்ஸ்ட் வீக் நான் வேணா ஆன்மாவின் பயணம் நான் கொஞ்சம் சாப்டர் நான் சொல்றது பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே, சரி 10 மினிட்ஸா இருந்தாலும் சரி, மேம் சொன்ன மாதிரி மிச்சத்தை நான் வந்து கண்டினியூ பண்ணிடுறேன். நீங்க முடிச்ச பிறகு நான் கண்டினியூ பண்றேன். நீங்க கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிருங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகுது சொல்றீங்கல்ல, சோ அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதன் பிறகு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆமா, அதுதான் கரெக்டா இருக்கும். லாவண்யா நீங்க முடிச்சிருங்க, அதோட கேக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், கேட்டு முடிச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் வீக் நான் முடிச்சிடுறேன், அதுக்கு அடுத்த வீக் ராஜேஸ்வரி மேம் பண்றீங்களா, ஆரம்பிக்கிறீங்களா? எஸ் மேம், நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா வேணா நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே மேம். எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுட்டு